हेलो फ्रेंड्स, वेंकी आप देख रहे हैं समाज के खबर हिंदी टीवी न्यूज़। இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை மலாடு பகுதியில் 47வது வார்டு வேட்பாளராக அண்ணன் வந்திருக்கிறாப்படி. அவர்கிட்ட நம்ம கேட்போம், எதுக்காக நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க, என்ன பிரச்சனை, என்ன முத்தாவை எடுத்து நிற்கிறீங்கன்னு நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. உங்கள் பேர் முன்னு சொல்லுங்கள். என் பேர் சுரா முனியன். நான் மும்பையில் கடந்த 10 வருஷமாக எங்கள் தளபதி அவர்களுடைய நல்லாசியுடன் எங்கள் பொதுச்செயலாளருடைய வாழ்த்துக்களோடு இன்றைக்கி ஒரு வேட்பாளராக இன்றைக்கி நான் நாமினேஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா மக்களுக்கு நிறைய சேவைகள் நாங்கள் செஞ்சுருக்கோம், நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம், கஷ்டப்படுறவங்களும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு படிக்கிறது, அன்னதானம், அப்புறம் அப்பப்போ மெடிக்கல் கேம்ப்பு, ஓட்டர் ஐடி கேம்ப்பு, மக்களுக்கு இந்த சாக்கடை பிரச்சனை, பாத்ரூம் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கை கொடுத்து மக்களுக்காக நின்றுருக்கோம். இன்னும் படிப்படியாக மக்களுக்கு நிறையா செய்யணும்னு தான் நாங்கள் இதில் இறங்குறோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு போதிய வசதி, போதிய இந்த மாதிரி உதவி செய்கிறது பணத்தொகை பற்றாக்குறையால் ஒரு அரசியல் அதிகாரத்தோடு மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு உதவி, நிறைய பேருக்கு நிறைய சேவைகள், மக்கள் பணிகள் செய்யணும்னு தான் நாங்கள் இந்த இதுக்கு வந்திருக்கோம். 47 வார்டில் தமிழ்காரங்கிற ஹிசாப்பில் நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்களா, இல்லை மற்ற யாரும் நிற்கிறாங்களா உங்களுக்கு எடுத்து தெரியல. இன்னும் 47 வார்டில் சில பேர் இன்னும் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு, தமிழ்கார மக்கள் எங்கள் மெஜாரிட்டி 47 வார்டில். எங்கள் தமிழ் மக்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இறங்குறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி.